முதல் நகர்வு நைட் டு G4. அப்புறம் இருங்க, ஆடாதீங்க. Q2 E4 Q2 F3 Q2 D1. ஒண்ணா சொல்லுங்கப்பா பாக்கலாம். நைட் டு காந்தி 4 விட சிறப்பான நகர்வு இருக்கு, யோசிங்க. Pawn to D4. pawn to D4 விளையாடலாம். விளையாடுங்க. இப்பவே ஆடிடலாமா? முதல் நகர்வு சரிதான்ப்பா, விளையாடிடுங்க. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. விளையாடுங்க, சிறப்பு. அவ்வளவுதான். டபுள் அட்டாக் அண்ட் இருமுனை தாக்குதல்ல எடுத்துக்கலாம். சொல்லுங்க. F4. என்னது? Pawn to F4 first must. அப்புறம் Master pawn to F4 க்கு king நகர்த்த முடியும். முதல் நகர்வு சரிதான், விளையாடுங்க. அடுத்த நகர்வு பார்க்கலாம். pawn F4 ஆடிடவா? விளையாடுங்க, சிறப்பாதான். எங்க நகர்த்த முடியும்னா H ரேங்க்கு நகர்த்த முடியும். அதுக்கப்புறம் queen to G4 செக், அப்புறம் queen to G5 செக்மேட். அடுத்து அதெல்லாம் அவங்க கேட்கல. கண்டுபிடிங்க, அடுத்த புதிரை கண்டுபிடிங்க. rook to C7. இது F7 இல்ல இருக்க rook. வேணாப்பா, C7 வேணாம், வேற. rook to A. செக்மேட். செக்மேட்டோட பேரு காரிடார். background mate or corridor. background. சிறப்பு. அடுத்து background. நான் சொன்னல டாய் ஸ்டோரி எதுல இருக்குன்னு சொல்றேன்னு சொன்னல, சொல்றேன் இருக்கு. டாய் ஸ்டோரி 5 தான் நாளை வெளியாகுது. அது நீங்க குடும்பத்தோட பார்க்கலாம். டாய் ஸ்டோரி 4 சொல்றேன். நாலு பாகமுமே சிறப்பாதமா இருக்கும். 4வது பாகத்துக்கு டாம் ஹாங்க்ஸ், டிம் ஆலன் குரல் கொடுத்திருக்காங்க. 4வது பாகம் ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கு, பாருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 5வது பாகம் குடும்பத்தோட பாருங்க. சரி, இப்ப புதிரை கண்டுபிடிங்க. புதிரோட தலைப்பு வாரியர் கெயின் ஆன் தி செகண்ட் மூவ். இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. அதுவும் ஏற்கனவே இருக்க விதிமுறைப்படி நீங்க யோசிங்களால கண்டுபிடிச்சிடலாம்.
சரிப்பா, நம்ம விரைவு சுற்றுக்கு போயிடலாம். புதிரோட முழு ஆய்வையும் எல்லாரும் சொல்லணும். அதை எல்லாரும் கவனிச்சுட்டு சரியான நகர்வு அப்படின்றத உறுதிப்படுத்தி ஆடிக்கலாம், விளையாடலாம். சரிங்களா? நான் ஒரு ஆய்வு முடிவு சொல்றேன் பாருங்க. நைட் டு ஈவா 5, நைட் டு ஈவா 5, பான் டு F4 விளையாடி ரிலேட்டிவ் பின்னை பயன்படுத்தி அவங்க குதிரையை எடுத்துக்கலாம். ஒருவேளை நைட் டு ஈவா 5க்கு DE5 ஆனாங்கன்னா குவீன் டு காந்தி 4 விளையாடி ஒரு குதிரையை எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு குதிரை கூடுதலா கிடைக்கும். அதனால நைட் டு ஈவா 5 சரியா தான் இருக்கணும். விளையாடுங்க பார்க்கலாம். இல்ல நம்ம முதல் நம்ம முதல் ஆய்வு முடிவு. நான் என்ன நகர்வு சொன்னேன்? ஒழுங்கா கவனிக்கணும். அடுத்த தடவையில இருந்து யாருமே கவனிக்கலையா? ஒழுங்கா 3 பேருமே கவனிக்கலையா? என்ன நகர்வு சொன்னேன்? பான் டு ஃபேஷன் 4 சொன்னேன். அவங்க குதிரையை சிப்பாயை வச்சு வெட்டிடுங்க. முதல் நகர் பான் டு H4 கியூன் டேப். அங்க ஒரே ஒரு மூவ் ஆட முடியும். விளையாடுங்க. முதல் நகர்வு பான் டு ஹாப்பி 4 சரிதான். ஒரு க்ளோஸ்டு பொசிஷன். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. இப்ப பான் டு G5 ஆடலாம். அவ்வளவுதான். அவங்க கீழ நவுத்திட்டாங்கன்னா ரூக் கட்டிடலாம். விளையாடுங்க. சிறப்பு. இருமுனை தாக்குதல் அந்த யானைக்கும் அந்த அரசிக்கும். அவ்வளவுதான். அடுத்து ராயல் 4. ராயல் 4க்கு அரசருக்கும் அரசிக்கும் வரதுதான்ப்பா. இது இருமுனை தாக்குதல், டபுள் அட்டாக் அண்ட் ரூக் கெயின். சார் குயின் டு E1, குயின் டு E1 அமைதியாரு. நித்தின் அண்ணா அவங்க ஆரம்பிச்சாங்க சொல்லனா அவங்க சொல்றத கவனி. அதுக்கப்புறமா நீ சொல்லலாம். நித்தின் சொல்லுங்க. குயின் டு E1, கிங் டு H2, குயின் டு F2, குயின் டு F2, கிங் டு H1. அவங்க குயினை வெட்டிடலாம். அவங்களும் அவங்க அரசியை வச்சு மந்திரியை வச்சு அரசியை வெட்டிடுவாங்க. எதுவும் கிடைக்காது, எதுவும் நடக்காது. வேற யோசிங்க. இப்ப ஷான் என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க. அப்ப நம்ம மண்டியை வச்சு அவங்க பானை எடுக்கணும். எந்த பானை? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. பிஷப் டு F2. சரி, அப்புறம் அவங்க சிப்பாயை வச்சு நம்ம மந்திரியை வெட்டிட்டாங்கன்னா Queen to E1, king to H2. Bishop to F2, Bishop to F2. இது வரைக்கும் சரிதான், ஆடிடுங்க. Checkmate in 3 moves இது. Queen to E1. அரசரை எந்த சதுரத்துக்கு வேணா நகர்த்துட்டோம். இந்த இடத்துல நம்ம H2ன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து ஒருவேளை King to G2 ஆடிட்டா என்ன பண்றது? King to G2 ஆனா என்ன பண்றதுன்றத நம்ம அப்ப யோசிக்கலாம். ஆனா இப்போதைக்கு Queen to E1 சரிதான். King to G2 ஆனா சரி, மொத்தமா வேற ஒரு ஆய்வுக்கு போகுது. இப்ப மந்திரியை வச்சு தடுத்துருக்காங்க. இந்த பின்னுக்கு பேரு என்னது? அப்சல்யூட் பின். அப்சல்யூட் பின். ஏகேன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏகே சரிதான், அப்சல்யூட் பின். அப்போ அப்சல்யூட் பின். அப்ப இந்த அப்சல்யூட் பின்னுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்த நகர்வு நவுத்த முடியாது. பிஷப் டு D3 ஆடலாம். பிஷப் டு D3 ஆடலாம். பிபி ஊதுறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்ப பிஷப் டு D3 ஆடினா புட் பிரஷர் ஆன் த பின்டு வாரியர் ஆர் பீஸ். அந்த மந்திரி மேல மேலும் ஒரு அழுத்தத்தை
அழுத்தத்தை கொண்டு வரும். ஆனா இந்த இடத்துல அதுதான் சிறப்பான நகர்வான்றதை நம்ம ஒரு தடவை உறுதிப்படுத்தலாம். இந்த இடத்துல பிஷப் டு d3 ஆடினதுக்கு பிறகு அவங்களால என்ன பண்ண முடியும்? பிஷப் டு d3 ஆடினா பிஷப் டு d3 ஆடினா அடுத்த நகர்வுல அவங்க பிஷப் டு d3 ஆடினா பிஷப் டு d3 ஆடினா அந்த மந்திரியை அவங்களால பாதுகாக்க முடியாதுதான். ஆனா நம்ம பிஷப் டு ஃபேஷன் 2 ஆடினா அவங்க அரசரை நகர்த்தணும். அரசரை எங்க நகர்த்தணும்? அவங்க அரசிய வச்சே வெட்டிடுவாங்க. அந்த சிப்பாய்க்கு வந்து 2 பாதுகாப்பு இருக்கு. அதனால பிஷப் டு d3 தான் சரியான நகர்வா இருக்கணும். விளையாடுங்க பார்க்கலாம். இப்ப அடுத்த நகர்வு குவீன் டு ஃபேஷன் 1 ஆடிடலாம். அது அரசருக்கு தாக்குதலோடவும் வருது. அடுத்த நகர்வு குவீன் டு ஃபேஷன் 2 ஆடினா அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. வேணாம், நாம ஏன் இல்ல இந்த இடத்துல இங்க பாருங்கப்பா, பிஷப் டு f2 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நகர்வுல குவீன் டு g1 விளையாடி ஆட்டத்தையே நம்மளால முடிக்க முடியும் தான். ஆனா பிஷப் டு f2 விளையாடின பிறகு அவங்க குவீன் டு d8 விளையாடினா நம்ம அரசருக்கு ஒரு தாக்குதல். மீண்டும் நம்ம அரசரை எங்க நகர்த்த முடியும்? 7th ரேங்க்கு தான் நகர்த்த முடியும். ஒண்ணு f7க்கு போலாம், இல்லைன்னா g7க்கு போலாம். அப்ப திரும்பவும் என்ன பண்ணுவாங்க? குவீன் டு f6 விளையாடுவாங்க. நம்ம அரசருக்கு தப்பிச்சு போறதுக்கு எந்த ஒரு சதுரமே இருக்காது. இத வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரையாங்குலர் டிரான்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரையாங்குலர் டிரா பண்ணி ஆட்டத்தை சமநிலைக்கு அவங்க கொண்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம பிஷப் டு f2 விளையாடினா குவீன் டு g1 விளையாடி நம்ம ஆட்டத்தை முடிக்கிறதுக்கும் எதிரரசரை கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட குவீன் d8, கிங் g7, குவீன் f6, கிங் f8, திரும்ப குவீன் f6. ஒருவேளை நம்ம தப்பிச்சு இந்த பக்கமா தப்பிச்சு போலான்னு E ரேங்க்கு போனா குவீன் டு e7ல செக்மேட்டே வந்துடும். இந்த நம்ம அரசரையே கைது பண்ணி சிறை பிடிச்சிருவாங்க. அதனால நம்ம குவீன் டு ஃபேஷன் 2 ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அரசரை நகர்த்தினாலும் அவங்க அரசியை எடுத்துடலாம். அவங்க அரசியை வச்சு நம்ம அரசியை எடுத்தாலும் நம்ம மந்திரியை வச்சு எடுத்துடலாம். நம்ம ஒரு மந்திரியே கூடுதலா தான் இருக்கிறோம். அதை வச்சு இருக்கிற மற்ற சிப்பாயெல்லாம் எடுத்துட்டு நம்ம சிப்பாய் அரசியா மாத்தி ஆட்டத்தை முடிச்சிடலாம். அதனால குவீன் டு ஃபேஷன் 2 தான் சரியா இருக்கணும். விளையாடுங்க பார்க்கலாம். வெட்டிடுவா சார். நம்ம கணக்கிட்டது சரி. அடுத்தது குயின் டு b1, knight to guys3, king to e2 ஆனா rook எடுத்துடலாம். ரூக் எப்படி எடுத்த தப்பு, ஏன் எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. செக்மேட் வித்தின் 3 மூவ்ஸ். இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. குயின் டு b1, குயின் டு b1, கிங் டு e2. சரி, அதுல எதுவும் guys 1 ஆடும்போது கிங் டு பிரைஸ் பண்ண ஆட முடியாது. ஷான், ஏன்னு சொல்லுங்க. knight guys நைட்டு கஷ்டி ரூக் வச்சு வெட்டிடுவாங்க நம்ம நைட்டை. அதனால முதல் நகர்வு, அதாவது இப்ப நீங்க போட்டிக்கு போறீங்க. நான் பார்த்தேன், இன்னொன்னு கூட பார்த்தேன். போன போட்டி திருமயில நடந்தது. சொல்லும் போது கவனிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க நகர்வை சொல்லலாம். நடந்தது அதே மாதிரி திரும்ப அடுத்த புதிர் போட்டி நடக்குதுன்னா, இப்ப புதிர் போட்டியில இந்த புதிரை கொடுக்குறாங்க உங்களுக்கு. அப்ப புதிரோட தலைப்பு என்னவா இருக்கும்? பிளாக் டு பிளே செக்மேட் இன் 3 மூவ்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த செக்மேட் இன் 3 மூவ்ஸ்ன்றது நீங்க எந்த மாதிரியான நகர்வை கண்டுபிடிக்கணும்னா அது ஃபோர்சிங் மூவா இருக்கணும். ஃபோர்சிங் மூவ்னா
உலகத்துல யார் இந்த இடத்துல வெள்ளையில விளையாடினாலும் அந்த இடத்துல 3 நகர்வுல அந்த ஆட்டம் முடியணும், அப்படி இருக்கணும். அப்ப அந்த மாதிரியான 3 நகர்வு நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான 3 நகர்வு என்ன? Q2B1. சொல்லிட்டே வாங்க. 3 நகர்வுன்னு சொன்னல. ரூக்க வச்சு தடுப்பாங்கன்னா கிங்க நோட்டிடுவாங்க. அப்போ ஒழுங்கா யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு தானே ஆட முடியும். ஒண்ணு கிங்க நகர்த்த முடியும், இல்ல ரூக்க வச்சு தடுக்க முடியும். ரெண்டுத்துல எதை இன்னொரு செக் அவங்க கிங் 2F2 ஆடுவாங்க. எங்க நல்லா ஆடுதுன்னா நம்ம அவங்க சிப்பை ஏற்றலாம். ஷான், புதிரோட தலைப்பு என்ன கொடுத்த? 3 நகர்ல செக்மேட் ஆனோம். 3 நகர்வுல செக்மேட் ஆயிடுச்சா நீங்க சொன்னதுல? நைட் கழிச்சு 3. டேய், நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்றா. ஏற்கனவே பேசுனதோட இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்க. நீ ஒரு வேரியேஷன் சொன்னீங்க, ஒரு ஆய்வு முடிவு நீங்க சொன்னீங்க. அதுல 3 நகர்வுல ஆட்டம் முடிஞ்சுதான்னு கேக்குறேன். இல்ல. அப்ப முடியற மாதிரி இருக்கிறத யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லுங்க. நைட் டு கைஸ்ட் 3. கிங் டு கைஸ்ட் 1. கிங் டு கைஸ்ட் 1. அவங்க ரூக் வச்சு தடுத்தா ரூக் கேட்டு கிங் டு ஆனா. சரி, நான் சொல்றேன், கவனிங்க. குவீன் டு தீரன் 3. யானையை வச்சு மட்டும்தான் தடுக்க முடியும், வேற எந்த நகருமே ஆட முடியாது. குவீன் டு தீரன் 3, ரூக் டு தீரன் 2, நைட் டு கிரைஸ் 3. அரசரை மட்டும்தான் நகர்த்த முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. கிங் டு கிரைஸ் 1, குவீன் டு பகத் 1 ஆட்டம் முடிஞ்சது. 3 நகர்வுல முடிஞ்சது ஆட்டம். இதுக்கு மேல வேற நகர்வே இல்ல. அப்ப முதல் 3 நகர்வும் சொன்ன. சந்தேகம் இருந்தா திரும்ப கேளுங்க. சரியா ஆடுங்க. ஆடிடுவா சார். முதல் நகர்வு என்ன சொன்ன? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆடலாம். குயின் டு D3. யானையை வச்சு மட்டும் தான் தடுக்க முடியும். யானையை வச்சு மட்டும் தான் தடுத்திருக்காங்க. விளையாடுங்க. சிறப்பு. இப்ப அடுத்த நகர்வு குயின் டு B1. விளையாடுங்க. சிறப்பு. இப்படிதான் நீங்க புதிர் போட்டிக்கு போகும்போது புதிரை வந்து பண்ணும். வேற வேற வாய்ப்பு நகர்வு இருக்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது. அது தப்புன்னு சொல்லிடுவாங்க. தப்பு. ஃபோர்சிங் மூவ்ஸ் 3 நகர்வுனா 3 நகர்வுல இப்ப பிளாக் டு மூவ். புதிரை கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. நான் புதிரோட தலைப்பை யோசிச்சு சொல்றேன். சார் பான் டு E2. அப்புறம் பான் டு E2 கிங் வச்சு தடுப்பாங்க. E1 கிங் டு E1. அப்புறம் இல்ல சார், பிஷப் டு H5 ஆடலாம். பிஷப் டு H5 ஆடலாம். அப்புறம் கிங் டு E1 ஆடுவாங்க. அப்புறம் நைட்
நான் ஒரு ஆய்வு முடிவு சொல்றேன். ஆனா இதுதான் உறுதிப்படுத்த முயற்சி பண்ணலாம். பிஷப் டு நீங்க சொன்ன அந்த ஆய்வையே எடுத்துக்குவோம். பிஷப் டு ஹாப்பி 5 அவங்க அரசரை ஈவா 1க்கு நகர்த்துறாங்க. நைட் டு ஃபேஷன் 3 திரும்பவும் அரசரை எஃப் ரேங்க்குக்கோ இல்ல டி ரேங்க்குக்கோ நகர்த்துறாங்க. பான் டு ஈவா 2 அரசரை ஒண்ணு மேல நகர்த்தணும். அதே டி ரேங்க்லயோ இல்ல எஃப் ரேங்க்லயோ எங்க நகர்த்தினாலும் அடுத்த நகர்வுல நம்ம சிப்பாயா அரசியா மாத்திடலாம். இது ஒரு ஆய்வு முடிவு. இன்னொன்னு அதே பிஷப் டு ஹாப்பி 5 அப்போ அரசரை உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது C1க்கு கொண்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. C1க்கு கொண்டு போயிட்டா நமக்கு C1க்கு கொண்டு போயிட்டாலும் நாம என்ன பண்ணுவோம், நம்ம சிப்பாயே நகர்த்துவோம். எதுக்காகனா அடுத்த நகர்வுல E1 விளையாடி ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு. அப்ப E2 விளையாடணும்னா அடுத்த நகர்வு பிஷப் டு ஹாப்பி 5 கிங் டு கிரைஸ் 1 ஈவா 2 ஆடின பிறகு குவீன் டு ஃபேஷன் 4 அவங்க ஆடினாங்கன்னா திரும்பவும் நம்ம பிஷப் F7 ஆடிடலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம சிப்பாய் அடுத்த நகர்வுல அரசியா மாறுறத அவங்களால தடுக்க முடியாது. அதனால முதல் நகர்வு பிஷப் டு ஹாப்பி 5 சரியாதான் இருக்கணும். கணினி ஒத்துக்குதான் பார்க்கலாம். ஆடுங்க. ஒத்துக்குது. நம்ம இரு நான் அது சொல்லல. இது நம்ம முதல் ஆய்வு முடிவு. இப்ப கிங் டு ஈவா 1 வந்தா என்ன ஆடணும்னு சொன்னேன். நீங்க ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா தான்ப்பா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தொடரலாம். சார் நைட் G2 நீங்களேவும் விரைவா கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. நான் கண்டுபிடிச்ச அந்த ஆய்வு முடிவை சொல்றதையும் ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? நைட் G2 கிடையாது. நான் நைட் அத சொல்லல. நீங்களே பாருங்க. நைட் G2 ஏன் ஆட நைட் டு ஃபேஷன் 5 அதுவும் நான் சொல்லல. வேற பான் டு E2 நைட் டு ஃபேஷன் 3 நைட் டு ஃபேஷன் 3 தான் சொன்னேன். அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த நகர்வு தான் அவங்க அரசரை நகர்த்தினதுக்கு அப்புறம் பான் புஷ் சொன்னேன். அதுக்கப்புறம் சிப்பாய் அரசியா மாத்தலாம்னு சொன்னேன். இது வந்து பொசிஷனல் பிளேல வருது. இருக்கிறதுலே சிறப்பான நகரம் என்ன அதை விளையாட முயற்சி பண்றோம். சரிங்களா சார்? நைட் டு G5 கிங் டு E5 கிங் டு E5 போக முடியாது. கிங் டு F3 கிங் டு F3 போக முடியாது. F3 போக முடியாது. அப்ப அது என்னது? அது நைட் டு காந்தி 5ங்கிறது செக்மேட். அத செக்மேட் தானான்னு ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கோங்க. எங்கேயுமே போக முடியாதுல்ல. சரிதான். நைட் டு காந்தி 5 செக்மேட் இன்னமும் செக்மேட் ஃபீச்சரிங்க ஸ்மதர்ட் செக்மேட் ஃபீச்சரிங்க கில்லர் நைட். அடுத்த புது சார் நைட் டு C2 கிங்க நவுத்தினா நம்ம ரூக் கட்டிடலாம். இல்ல மண்டிலி விட்டிடலாம். அதோட சிறப்பா ஏதாவது இருக்கான்னு யோசிங்க. இல்ல இருக்குல்ல சார். நம்ம இப்ப நீங்க சொன்ன ஆய்வு முடிவு நைட் டு C2 அவங்க அரசரை நகர்த்துறாங்க. அவங்க யானையை நம்ம வெட்டிடுறோம். வெள்ளையில இருக்கிறவங்க என்ன விளையாடுவாங்கன்னு யோசிங்க. ஏன் அது தப்புன்றது புரியும். என்ன விளையாடுவாங்கன்றதை யோசிச்சு சொல்லுங்க. சார் அவங்க பிஷப் B2 நம்ம பிஷப்ப வெட்டணும் மாஸ்டர். ரூக்
இல்லப்பா, இப்ப நம்ம இங்க பாருங்க, நாம வந்து ஒரு அணியா செயல்படுறோம். நாம எல்லாருமா சேர்ந்து புதிரை ஒண்ணா பண்றோம். அப்ப இப்ப நிதின் வந்து ஒரு ஆய்வு முடிவை சொன்னாரு. அந்த ஆய்வு அவர் சொல்ற அந்த நகர்வையும் ஷான் கவனிக்கணும். அதே மாதிரி ஷான் சொல்லும் போதும் நிதின் லேக்கா கவனிக்கணும். நான் சொல்லும் போதும் நீங்க எல்லாரும் கவனிக்கணும். அப்படி நாம ஒன்னா வந்து செயல்படணும். அப்ப ஏற்கனவே நம்ம ஒரு ஆய்வுல இருக்கோம். அதை முடிங்க. நைட் C2 கிங் D1 நைட் A1 ஒரு யானை நமக்கு கூடுதலா கிடைக்குதுதான். ஆனா அதுக்கு அடுத்த நகர்வு வெள்ளையில இருக்கிறவங்க என்ன ஆடுவாங்க, ஏன் வந்து அதை ஆடக்கூடாது, அது தப்புன்னு யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆடினா செக்மேட் ஆகும்? குயின் E8 ஆனா. அதனாலதான் அப்ப அப்ப அதை வச்சுதான் நம்ம இது தப்புன்னு முடிவு பண்றோம். சரிங்களா? எல்லாமே எல்லாமே ஆதாரங்களின் அடிப்படையில தான், பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ், உண்மைகள் ஆதாரங்களின் அடிப்படையில தான் நம்ம வந்து முடிவு பண்றோம். நாம வந்து மேலோட்டமா சும்மா இதுதான் சரி அப்படின்னு நம்ம ஆடல, உறுதிப்படுத்துறோம். இதனாலதான் இது சரின்றத உறுதிப்படுத்தி தான் அதை ஆடுறோம். சரிங்களா? இப்ப திரும்ப யோசிங்க. புதிரோட தலைப்பை சொல்றேன், கவனிங்க. செக்மேட் இன் 2 moves. இப்ப கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. Knight to F3, king to D1, queen to F1. King to E1 ஆடிட்டு king to E2 ஆடிட்டா செக்மேட் வராதுல்ல? வேற யோசி. நைட் டு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது நடந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நைட் டு அப்ப இப்ப புதிர்ல நீங்க போட்டியில விளையாடும் போது இதுதான் சரின்னு நீங்க அதை எழுதக்கூடாது. நைட் டு F3க்கு நைட் F3 நீங்க நோட்டேஷன்ல எழுதுவீங்க, அரித்மெட்டிக் அல்ஜிபிரிக் நோட்டேஷன்ல எழுதுவீங்க. அப்ப எழுதும் போது இப்ப இந்த புதிரோட தலைப்பு பிளாக் டு பிளே செக்மேட் இன் 2 moves வருது. அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? முதல்ல வெள்ளையோட நகர்வு இருக்கிற இடத்துல 3 புள்ளி வச்சிருக்கணும், அப்புறம் ஒரு ஐஃபன் போட்டுருணும். ஏன்னா வெள்ளையோட நகர்வு கிடையாது, இது கருப்புல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப கருப்போட இடத்துலதான் எழுதணும். அப்ப நைட் F3 கிங் D1 குவீன் டு F1 செக்மேட் தான். ஆனா அது அது அந்த புதிருக்கான சரியான விடையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, நைட் டு F3க்கு கிங் டு E2வும் போக முடியும். அப்படி கிங் டு E2 போயிட்டா அடுத்த நகர்வுல ஆட்ட முடியாது. அப்ப நைட் டு F3 சரியான முதல் நகர்வா இருக்க முடியாது. அப்போ வேற யோசிங்க. அது ஏற்கனவே தப்புன்னு பார்த்துட்டோம். ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா அது தப்புன்றது, அது ஏன் தப்புன்னு நீங்களே தான் சொன்னீங்க. அப்புறம் திரும்ப அதையே சொன்னா என்ன அர்த்தம்? அடுத்த நகர்வு அது தப்புன்றதுனாலதான் ஏன்னு கேக்குறேன். அதே காரணம் தான். அப்போ இது வந்து இந்த பொசிஷனை நம்ம எப்படி சொல்லலாம்? பிரான்ஸ்ல அப்படி, அதாவது அவங்க அப்சல்யூட் பின்ல இருக்காங்க. பிரான்ஸ்ல வந்து கிலட்டின்ற ஒரு கருவி இருந்தது. அது வந்து தப்பு செய்யறவங்கள இங்க அதாவது தூக்குல எல்லாம் போடுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கருவி. அது அதை வச்சு தலைய வெட்டிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கருவி. இந்த பொசிஷன் அந்த மாதிரிதான், கலட்டின் ஓவர் தி ஹெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன். நம்ம ஒரு நகர்வு செக் வைக்காமையோ இல்ல ஒரு நகர்வு தப்பா ஆடிட்டோம்னாலும் இங்க இந்த பக்கம் நமக்கு வந்து செக்மேட் வந்துடும். அதுதான் அந்த பொசிஷன். அப்போ அந்த இடத்துல வந்து செக்ன்றது கட்டாயம் நகர்வா இருக்கணும். அப்புறமா நீங்க படிப்பீங்க பிரெஞ்சு ரெவல்யூஷன் பத்திலாம். அங்க பிரான்ஸ் புரட்சி நடந்த போது மன்னர் வந்து, அதாவது அரசி மக்களுக்கு வந்து உணவே இல்லை, பயங்கரமான போராட்டம் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அப்ப பிரெட் இல்லைன்னா என்ன, கேக் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மக்கள் புரட்சி பெருமளவுல அதிகமாகி அதுக்கப்புறம் அவங்களோட தலையெல்லாம் அதுல கலட்டின்ல வச்சு நறுக்கி அந்த பிரெஞ்சு புரட்சி நடந்தது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதை தெரியும்.
இப்போ இந்த புதிர வந்து கண்டுபிடிங்க. மாஸ்டர் 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 சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. அவளு சார்ஜ் இல்ல. புதிரோட தலைப்பு என்ன? சரி 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 என்ன பாருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். இணைப்பு இருக்கு, மின்தடை இருக்கு. மாஸ்டர் நான் நாளைக்கு பண்றேன். இன்னைக்கு டேப்ல சார்ஜ் இல்ல. சரி இந்த புதிரை யோசிங்க, கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு அரித்மெட்டிக் அல்ஜிபிரிக் நோட்டேஷன் வழியா அனுப்பி விடுங்க. நான் அது சரியானு சொல்றேன். நாளை சந்திக்கலாம் ஷான். டாடா பை. பாய். சார் என் லேப்டாப்ல சார்ஜ் இல்ல சார். சரி இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா முடியும். நம்ம ஒரு அதிவிரைவு சுற்றுக்கு போலாம். சரியா? சரி செக்மேட் இன் 2 மூவ்ஸ் சொன்னேன். குயின் டு e4 அரசரை நகர்த்துனா சரி முதல் நகர்வு ஆடிடுங்க. எந்த நகர்வு வந்தாலும் எல்லா ஆய்வையும் சொல்லி அவ்வளவுதான், அவங்க கேட்கல. என்ன ஆனாலும் அந்த அந்த முதல் நகர்வுல செக்மேட் இன் 2 மூவ்ஸ் வருது. சரி அடுத்த புதிர்ல அவங்க மந்திரி எடுத்துருவோம். அடுத்து அவங்க நம்ம அரசு எடுத்தாங்கன்னா நம்ம அரசரை வச்சு அவங்க அரசை எடுத்துக்கலாம். அதை விட சிறப்பான நகர்வா எதுவும் இருக்க மாதிரி படல. உலகத்துல யார் ஆடினாலும் அதுதான் அடி ஆகும். இருங்க, அவசரப்படாதீங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம நகர்வை யோசிக்க கூடாது. யோசிச்சுட்டு தான். இப்ப இந்த இடத்துல என்ன சிக்கல்னா, அரசரை நகர்த்தணும்னா நைட் டு கிரைஸ் 7 வந்து இருமுனை தாக்குதல்ல நம்ம யானையை இழக்க நேரிடும். அப்போ இப்போதைக்கு அந்த பிரச்சனைய சமாளிக்க இருக்கிற ஒரே வழி, இது வந்து பொது விதிமுறைப்படி தப்பு தான். ஆனா இங்க இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவு பண்ணணும். அரசரை நகர்த்தினா இருமுனை தாக்குதல்ல யானையை இழந்துருவோன்றதுனால பிஷப் டு தீரன் 7 விளையாடிட்டா இப்போதைக்கு அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த பிஷப் எப்படி அந்த பிஷப்பை வேணா நீங்க ஆடி பாருங்க, அதை எப்படி ஆட முடியும். சரி அடுத்த புதிர் சார் குயின் டு g4 ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. ஒரு ரூக் வச்சிட்டாங்க. சார் குயின் டு h1 அடுத்த நகர்வு குயின் டு h1 கிங் டு g3 கிங் டு g3 into g3 king to g3 king to queen to g1 king to f4 king to f4 அவங்க ரூக் கட்டலாம். ரூக் வச்சா queen வச்சிடுவாங்க. சார் queen to h1 king to g3 pawn to h4 அவங்க வந்து செக்மேட் இல்ல, அவங்களால கிங் டு காந்தி 4 போக முடியும். கிங் டு காந்தி 4 போனாங்கன்னா குயின் டு காந்தி 2 ஆடுவோம்.
அவங்க அரசரை நகர்த்தினாங்கன்னா அவங்க யானையை வெட்டிடலாம். அவங்க அரசியை வச்சு தடுத்தாங்கன்னா அவங்க அரசியை வெட்டிட்டு அவங்க அரசரை வச்சுதான் அவங்க வெட்டி ஆகணும். அதுக்கப்புறமா அவங்க யானையை வெட்டிடலாம். அப்ப குயின் டு ஹாப்பி ஒன் சரியாதான் இருக்கணும். கணினி ஒத்துக்குதான்னு பார்க்கலாம். ஆடுங்க. நம்ம குறிப்பிட்ட நகர்வு தான். பான் டு ஹாப்பி 4. வேற ஏதாவது இருக்கான பாத்துருக்கலாம் போல இருக்கு. ஏய் என்னப்பா இது அநியாயமா இருக்குது. இல்ல யானையை வெட்டுறது சரிதான். யானைய வந்து இப்படி செக் வச்சு வெட்டினா என்ன, யானையை வச்சு அரசி எடுங்க. அப்படி பான் புஷ் திரும்ப அந்த நேரடியா ஆய்வுக்குள்ளேயே போங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே நமக்கு இந்த மாதிரிதான் படுத்துட்டு போத்திட்டா என்ன, போத்திட்டு படுத்தா என்ன, ரெண்டுமே சரிதான். எப்படி இருந்தாலும் அந்த யானையை பான் புஷ் பண்ண அப்புறம் செக்குக்கு ஒரே ஒரு பக்கத்து ரேங்குக்கு மட்டும் தான் வர முடியும். அதை ஆய்வு பண்ணிட்டு தான் அது சரின்னு சொன்னோம். வேற ஏதாவது நகர்வு இருக்கா? இங்க இருங்க. ஆமாப்பா இருக்குதுப்பா. இதான் நம்ம பிரச்சனை. பான் டு H4க்கு கிங் டு G4 தான் வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? கிங் டு F2 ஆட முடியும்ல. அதனாலதான் அவங்க அடுத்த நகர்லயே அதை எடுத்துடுறது சரியா இருக்குன்னு வருது. சரி, சதுரங்கத்துல ஏதாவது ஒரு சதுரம் விட்டு போறது தானே சதுரங்கமே. அதுதானே அந்த ஒரு சதுரம் நம்ம விட்டோம். F2 விட்டோம். F2 நானும் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அடுத்தது போங்க. minutes remaining, 11%. ஓ 11% தான் இருக்கா? ஆமா சார். சரி அப்போ சரி அது பிரச்சனை தான். என்ன பண்றது? எல்லாரும் கொஞ்சம் வேற வழி எல்லாமே முழுசா கொஞ்சம் சரியாகிறது வரைக்கும் வேற வழி இல்லப்பா. என்ன பண்றது? பயன்பாடு தான் கொஞ்சம் பயங்கரமா எல்லாமே பழசுப்பட்டு இதா இருக்குது. எல்லாமே பாலானதான் வச்சுன்னு இருக்காங்க. எல்லாரோட பயன்பாடும் பயங்கர அதிகமா இருக்குது. அதுல இந்த நிலைமை தான் அடிப்படை காரணம். மற்ற காரணங்களும் இருக்கு. திருட்டு இதெல்லாமும் ஒரு அடிய காரணங்கள் தான், இல்லைன்னு மறுக்க இல்லை. சரி, இந்த புதியும் கொஞ்சம் நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டியதா தான் இருக்கு. நம்ம இதுல இருந்து நாளையே பண்ணலாம். நாளையே சந்திக்கலாம்ப்பா. ஓகே சார். பாய் சார். பார்க்கலாம். டாடா. பாய் சார். டாடா. பாய். பாய் சார். பாய்.